அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கர்நாடகாவில் லாரி உரிமையாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். சுங்கக் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போராட்டம் காரணமாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே லாரி போக்குவரத்து கடும் பாதிப்பை அடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடகாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் காய்கறிகள், பழங்கள் வரத்து தடைப்பட்டு விலை அதிகரிக்கும் நிலையானது ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கர்நாடகாவில் இரண்டாவது நாளாக லாரி ஸ்ட்ரைக்கானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். லாரி உரிமையாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. சாருலதா, கர்நாடகாவில் டீசல் விலை உயர்வு திரும்ப பெற வலியுறுத்தி இரண்டாவது நாளாக அனைத்து வகையான சரக்கு லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டீசல் விலை உயர்வு, சுங்க கட்டண உயர்வு மற்றும் ஆர்டிஓ அதிகாரிகளின் துன்புறுத்தல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை காரணம் காட்டி மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் இரண்டாவது நாளாக இந்த காலவரையற்ற இந்த வேலை நிறுத்தத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். லாரி உரிமையாளர்கள் போராட்டம் நடைபெற்று வருவதால் மாநிலத்திலிருந்து காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மற்றும் வட மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு லாரி போக்குவரத்தில் தடை ஏற்பட்டு காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றின் விலை உயர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருந்து தினம்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களுக்கு ஆடைகள், வெல்லம், ஜவ்வரிசி, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது. அதே போல வட மாநிலங்களில் இருந்து கர்நாடகா மாநில வழியாக தமிழ்நாட்டுக்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான லாரிகள் மக்காச்சோளம், பருப்பு, பூண்டு, வெங்காயம், எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது. அதே போல லாரி வேலை நிறுத்தத்தால் இந்த பொருட்களின் வரத்து தற்போது பாதிக்கப்பட்ட சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே போல கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு கேரட், தக்காளி, முட்டைக்கோசு, பீட்ரூட் உள்ளிட்ட காய்கறிகளும் பழங்களும் லாரிகள் கொண்டு வரப்படுகிறது. இந்த வேலை நிறுத்தத்தால் காய்கறிகள் வரத்து மற்றும் பழங்களின் வரத்து குறைந்து அதன் விலையும் தற்போது அதிகரிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடக மாநில லாரி உரிமையாளர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக தமிழகத்தில் இருந்து பெரும்பாலான லாரிகள் வட மாநிலங்களுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைல சரக்கு லாரிகள் போக்குவரத்து தற்போது குறைந்தே காணப்படுகிறது. சாரதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.